Welcome to EMR Physics. I am Raju. NCERT 12th Physics Chapter 1 Electric Charges and Fields. இந்த சாப்டரில் உள்ள நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸை ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் ப்ராப்ளம் நம்பர் 2 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, the electrostatic force on a small sphere of charge 0.4 microcoulomb due to another small sphere of charge minus 0.8 microcoulomb in air is 0.2 Newton. A. What is the distance between the two spheres? B. What is the force on the second sphere due to first? So this is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு ஸ்மால் ஸ்பியர் இருக்குது. ஒரு ஸ்மால் ஸ்பியர்னுடைய சார்ஜ் வந்து 0.4 மைக்ரோகூலும், ரெண்டாவது ஸ்மால் ஸ்பியர்னுடைய சார்ஜ் வந்து 0.8 மைக்ரோகூலும். இந்த ரெண்டு ஸ்பியரும் ஏரில் இருக்குது. இந்த ரெண்டு ஸ்பியருக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் ஸ்பியர் எவ்வளவு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னா 0.2 நியூட்டன்கிற ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. செகண்ட் ஸ்பியர் ஃபஸ்ட்டு ஸ்பியரால் எவ்வளவு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ரெண்டு ஸ்பியர் இருக்குது. மொதல் ஸ்பியர்னுடைய சார்ஜை வந்து Q1 அப்படின்னு எடுத்துக்குவோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 0.4 மைக்ரோகூலும். ரெண்டாவது ஸ்மால் ஸ்பியர்னுடைய சார்ஜை வந்து Q2ன்னு எடுத்துக்குவோம். இதனுடைய சார்ஜ் வந்து மைனஸ் 0.8 மைக்ரோகூலும். இந்த ரெண்டு ஸ்பியரும் எங்கே இருக்குன்னா ஏரில் இருக்குது. இந்த ரெண்டு ஸ்பியருக்கு இடையில் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்பியர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து F is equal to 0.2 Newton. So, if the force experienced by the first sphere is 0.2 Newton, what is the distance between the two spheres அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது ஸ்பியர் ஃபஸ்ட்டு ஸ்பியரால் எவ்வளவு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் if we take this is F1, F1 is the force experienced by the first sphere due to the second one. What is asked? What is the force between the second sphere due to the first sphere அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ F2 கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் what is the distance அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது A, இது B. ஸோ இது ரெண்டையும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கும். தட் இஸ் த ஸ்டெப் நம்பர் 1. ஃபஸ்ட்டு ஸ்பியரோடைய சார்ஜை வந்து Q1 அப்படின்னு எடுத்துக்குவோம். Q1 இஸ் ஈக்குவல் டு 0.4 மைக்ரோகூலும். ஸோ இதை SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணோம்னா 0.4 இன்ட்டு 10 to the power minus 6 கூலும். மைக்ரோ இஸ் ஈக்குவல் டு 10 to the power minus 6. மைக்ரோகூலும் இஸ் ஈக்குவல் டு 10 to the power minus 6 கூலும். ஸோ திஸ் இஸ் அ SI யூனிட். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்பியர்னுடைய சார்ஜ் Q2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.8 மைக்ரோகூலும். இதையும் கூலுமில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.8 இன்ட்டு 10 to the power minus 6 கூலும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஸ்பியர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. F1 இஸ் ஈக்குவல் டு 0.2 நியூட்டன். என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஸ்பியர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை முதல்ல கால்குலேட் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா வி ஆர் கோயிங் டு யூஸ்? ஸ்டெப் 2 இஸ் த ஃபார்முலா. ரெண்டு சார்ஜ்டு ஸ்பியர்ஸ்க்கு இடையில் உள்ள ஃபோர்ஸை கூலும்ஸ் லாலேருந்து எழுதலாம். ஸோ F இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q1 Q2 by R square. So this is the Coulomb's law of electrostatic force. So இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஸ்பியர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இங்கே R is the distance between the two spheres. Q1 உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, Q2 உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, F உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. 1/4πε0 வேல்யூ நமக்கு தெரியும். 1/4πε0 is equal to 9 into 10 to the power 9 Newton meter square Coulomb to the power minus 2. So we have to find the value of R. Therefore
let us bring this r square to this side and f to this side. R square is equal to 1 divided by 4 pi epsilon 0 q1 q2 by f. So இந்த values எல்லாத்தையும் நம்ம substitute பண்ணோம்னா 9 into 10 to the power 9 into q1. q1 is equal to 0.4 into 10 to the power minus 6 q2. q2 is 0.8 into 10 to the power minus 6 divided by f is 0.2. If we simplify this, we will get this is equal to 144 into 10 to the power minus 4 அப்படின்னு வரும். So this is r square. We have to find r. Therefore r is equal to square root of 144 into 10 to the power minus 4, which is equal to 12 into 10 to the power minus 2 meter. So this is the answer for the first subdivision. First subdivision என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா what is the distance between the two spheres அப்படின்னு கேட்டிருக்காங்க. So the distance between the two spheres is equal to 12 into 10 to the power minus 2 meter. In subdivision number 2, what is the force experienced by the second sphere due to first sphere அப்படின்னு கேட்டிருக்காங்க. That is nothing but F2. So if F1 is the force experienced by the first sphere due to the second sphere, then the same force will be experienced by the second sphere due to the first one. F1 and F2 are equal and opposite. Therefore, F2 is equal to, what is F1? F1 is 0.2 Newton. If F1 is 0.2 Newton, then F2 will also be equal to 0.2 Newton. Forces are equal and opposite according to Newton's third law of motion. So this is the force experienced by the second sphere due to the first one. So this is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் புக் பேக்கில் கொடுத்துருக்கிற இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.